ஓம் சாய்ராம். என் அன்பு செல்வமே, உனக்கு நிறைய விஷயங்கள் புரிய வைக்க வேண்டியதாக உள்ளது. யார் யார் எப்படி உன்னை சுற்றி உள்ளார்கள் என்பதை புரியாமல் நடந்து கொள்கிறாய். உன்மேல் அன்பாக இருப்பவர்களை எப்போதும் காயப்படுத்தாதே. அவர்கள் உன்னை சார்ந்து இருக்கிறார்கள் என்பதை நினைத்து உதாசீனப்படுத்தவும் செய்திடாதே. வாழ்க்கையில் நீ சாதிக்க வேண்டும் என்றால் தேவையற்ற பேச்சை குறைத்து தீர்க்கமான செயலில் ஈடுபட்டு செல்வங்களே. தெய்வமே என்று புலம்பி அழுகிறாய், கதறி அழுகிறாய். நான் கொடுத்த தைரியத்தை எங்கே தொலைத்தாய்? எழுந்திரு, உன் விதி மாறிவிட்டது. இந்த பதிவை முழுவதுமாக கேட்டுத்தான் ஆகணும். அப்போதுதான் முக்கியமான உண்மை ஒன்றை உனக்கு சொல்வேன். நான் கூறிய தைரியத்தை எங்கே தொலைத்தாய்? எழுந்திரு தங்கமே. என்னை நோக்கி மட்டும் உன் சிந்தனை இருக்கட்டும், உன் செயல்கள் இருக்கட்டும், நீ நடத்தும் காரியங்கள் அனைத்தும் என்னை நோக்கி இருக்கட்டும். எது உன்னை துன்புறுத்தினாலும் கவலைப்படாமல் இரு என்று எத்தனை முறை சொல்கிறேன். எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு என்று சொல்லிக்கொண்டேதானே இருக்கிறேன். தங்கமே, நீ வாழ்க்கையில் சிரிக்கிறாயா? அது உனக்கு நிர்ணயிக்கப்பட்ட கர்மாதான். நீ அழுகிறாயா? அதுவும் நிர்ணயிக்கப்பட்ட கர்மாதான். அதற்கான தைரியத்தை நான் கொடுப்பேன். என்ன வேண்டும் உனக்கு? நல்லது நடக்கணும். நல்லது நடந்தால் சந்தோஷம் கிடைக்கும். சந்தோஷத்திற்கு நல்லது நடக்கணும் என்ற மனநிலையில், பொருளாதார நிலையில், இல்லத்தில் நல்லது நடந்தால் மட்டுமே சந்தோஷம் கிடைக்கும். அப்படித்தானே? பிரச்சனை இல்லாமல் இருந்தால் தானே நிம்மதி கிடைக்கும். அப்போது தானே சந்தோஷம் கிடைக்கும். அப்போது தானே உன்னை சுற்றி மகிழ்ச்சியான நிகழ்வுகள் நடக்கும். அப்போ எங்கு தடைபடுகிறது என்று பார். நல்லது நடக்கும் என்ற ஆணித்தரமான நம்பிக்கையும் ஒரு தீர்மானம்தான் நல்லதை நடக்க வைக்கும். தெரிஞ்சுக்கோ. நீ வாழ்க்கையில் பிறந்து விட்டாய். சிறிய சிறிய தவறுகளை அறிந்தோ அறியாமலோ செய்து விட்டாய். யோகமற்றதாக போய்விட்டோமோ என்று நீ நினைக்கும் போது கூட நான் திரும்ப சொல்வது, மறுபடியும் மறுசுழற்சி செய்வது போல் உன்னை நீ திருப்பிப்பார். ஆன்மீக பாதைக்குள் சென்று பார். உலகில் இட்ட இரும்பு தாது போல உனக்கு பல பிரச்சனைகள் வந்தாலும் உன் அப்பா நான் மறுவடிவம் உனக்கு கொடுப்பேன் என்பதை நம்பிக்கையோடு உறுதியோடு இருக்கும்போது புத்தம் புது பொலிவோடு உன் வாழ்வானது கிடைத்துவிடும். அந்த தவறு செய்து விட்டோமே, அப்படி செய்து விட்டோமே, இந்த தவறை செய்து விட்டோமே, இப்படி செய்து விட்டோமே. வாழ்க்கையில் யாருதான் தவறு செய்யாமல் இருக்கிறார்கள்? சொல் பார்க்கலாம். இப்ப நான் எல்லாத்தையும் உணர்ந்துகிட்டேன். இனிமேல நான் நல்லா போகணும்னு நினைக்கிறாய். வாழ்க்கையில இறை தேடல் வேணும்னு நினைக்கிறாய். என் சாயின்னு தானே நினைக்கிறேன் என்கிறாய். அப்புறம் பார், புது வாழ்வானது பிறக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில முன்னெடுத்து வைக்கும் காலடி என்பது அதற்கான வழிகளை நான் அமைத்து தந்து விடுவேன் தங்கமே. பின்னி படிப்படியாக நகர்ந்து முன்னேறி வருவாய். உன் விதி மாறிவிட்டது, நல்லா தெரிஞ்சுக்கோ. அவசர காலம் அவசர கோலம் என வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலத்தில் எதையும் யோசிக்கவே நேரம் கிடைப்பதில்லை உனக்கு. என்ன செய்யலாம் என்று நினைப்பதற்குள் ஏதேனும் ஒரு பிரச்சனை வந்து உன்னை வீழ்த்தி விடுகிறது. இதிலிருந்து தப்பிக்கவே முடியாதா என்ற பயம் உன்னை சூழும்போது திகைக்க ஆரம்பித்து விடுகிறாய். முதலில் திகைப்பதை விட்டுவிடு. பயப்படுவதையும் விட்டுவிடு. திகைப்பதனால் பயம் வந்து விடுகிறது. ஏன் நீ சாயின் பிள்ளை என்று உனக்கு தெரியாதா? சாயின் பிள்ளை தைரியமாக இருக்க வேண்டும். எதிர்த்து போராட வேண்டும். எதிர்நீச்சல் போட வேண்டும். துணிச்சலாக இருக்க வேண்டும். மன தைரியத்தோடு இருக்கணும். நம்பிக்கையோடு இருக்கணும். நீ எதிலும் ஜெயிக்க போவது உறுதி. அதில் உறுதி செய்து கொள்ள வேண்டும்னா உன் பிரச்சனை பாரம் எதுவாக இருந்தாலும் அவற்றை யோசிக்காமல் என் மீது வைத்துவிட்டு மனசை லேசாக்கிக்கோ. உன் விதி மாறிவிட்டது. உன் சாய் உன்னை எப்படி ஜெயிக்க வைப்பேன் என்று பார். பொறுத்திருந்து பார். தங்கமே, நீ நன்றாக வாழும்போது கெட்ட காலம் என்று ஒன்று வரத்தான் செய்யும். எச்சரிக்கையாக இருந்து கொள்வோம் என யாரும் நினைக்க மாட்டேங்கிறார்கள். அப்போது மகிழ்ச்சியாக இருக்கும்போது இது ஒரு நாள் முடிந்து விட்டால் என்ன செய்வோம் என்று யாரும் யோசிப்பதில்லை.
துன்பம் நேர்ந்தால் மட்டுமே கடவுள் நம்மை கைவிட்டு விட்டதாக நினைக்கிறார்கள், பதறுகிறார்கள். பயப்படாதீர்கள், அனைத்தையும் எதிர்கொள்ள கற்றுக்கொள். தைரியமும் தன்னம்பிக்கையும் ரொம்ப ரொம்ப முக்கியம் தங்கமே. இது வாழ்க்கை வாழ அத்தியாவசியமான ஒன்று. உன் அப்பா உன் தீய கர்மாக்களை எல்லாம் முடிவுக்கு கொண்டு வந்து விட்டேன். இனி உனக்கு மகிழ்ச்சி மட்டும்தான். உன் கஷ்டங்களுக்கு எல்லாம் விடிவு காலம் வந்து விட்டது. அதனால்தான் உன் விதி முடிந்து விட்டது. உன் விதி இப்போது மாறிவிட்டது. நல்ல காலமாக உதித்து விட்டது. துயரங்கள் முடிவுக்கு வந்து விட்டது. வசந்த காலம் ஆரம்பமாகிவிட்டது. இனி உன் வாழ்வில் எல்லாமே செழிப்புதான், செல்வ செழிப்புதான், ஆனந்தம்தான், மகிழ்ச்சிதான், நிம்மதிதான். உன் முகம் ஆனந்தத்தில் இருப்பதை பார்க்க ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறேன். உன் மனதில் ஏன் இத்தனை கவலைகளும் எதிர்மறைகளும் நிறைந்துள்ளது? நிம்மதியின்றி இருப்பதற்கு இதுவே காரணம் தங்கமே. இதுதான் முதல் காரணம். நடப்பவை எல்லாம் நன்மைக்கு என்று பொறுமையாக இரேன், நம்பிக்கையோடு இரேன். மனதில் சஞ்சலங்கள் ஏற்படத்தான் செய்யும். ஆனால் நீ அதை உன் கட்டுப்பாட்டில் வைக்க வேண்டுமே தவிர சஞ்சலங்களால் உண்டாகும் குழப்பத்திற்கு நீ ஆளாகிவிடக்கூடாது, அடங்கிவிடக்கூடாது. அப்போதுதான் மனக்குழப்பத்திலிருந்து எதிர்மறை சிந்தனைகளிலும் இருந்து நீ வெளியே வருவாய், உன் லட்சியத்தையும் அடைவாய். வாழ்வில் நம்பிக்கை என்ற எண்ணம் தான் எல்லாவற்றிற்கும் முதல் காரணமாக இருக்குது. முடியாதது என்று எதுவுமே இல்லை. எதையும் என்னால் செய்து காட்ட முடியும் என்ற எண்ணம் உன்னை முன்னேற பாதையில் ஊக்குவிப்பதுடன் பயணிக்க வைக்கும். எதற்கும் பயப்படக்கூடாது, எதை கண்டும் ஓடக்கூடாது. கோபத்தை குறைச்சிக்கோ, அது உன் காரியத்தை கெடுத்துவிடும். கோபத்தில் அமைதியையும் நிதானத்தையும் வளர்த்துக்கொள். ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ, இன்றைய நல்ல நாளில் உன் கனவுகள் எல்லாம் நிறைவேறும் நேரம் வந்துவிட்டது. எதையும் நீ யோசித்தபடியே இருக்காதே தங்கமே, எதையும் நீ யோசிக்காதே. தேவையற்ற குழப்பங்களை மனதில் சுமந்து கொண்டு தேவையில்லாமல் யோசித்துக் கொண்டு இருப்பதை தவிர்த்து கிடைத்திருக்கும் இந்த வாழ்க்கையை எப்படி ஜெயித்து வாழலாம் என்று மட்டும் யோசி. வாழ்க்கையில் வரும் மேடு பள்ளத்தை எப்படி கடந்து மீண்டு வருவது என்பதை மட்டும் யோசி. சந்திக்கும் கஷ்டங்களை எதிர்த்து வாழு. மனம் தளரக்கூடாது. மனதை அலைபாய விடாமல் பார்த்துக்கோ. உன் அம்மாவாக நான் இருக்கிறேன், உன் அப்பாவாக நான் இருக்கிறேன், உனக்கு பிடித்தவனாக நான் இருக்கிறேன், உன்னை பாதுகாக்க நான் இருக்கிறேன். உன் விதி மாறிவிட்டது தங்கமே. நல்ல நிகழ்வுகள் இனி நடக்கப் போகிறது. அனைத்து ஆசீர்வாதம் என் அருளோடு நீ இனி நல்ல செய்தி கேட்கப் போகிறாய். உனக்கு விடிவு காலம் அருமைதான் தங்கமே. அதிர்ஷ்டமான அதிர்ஷ்டம் இது பெற்றுக்கொள்வாய். நம்பு, என்னை முழுமையாக நம்பு. ஆம் தங்கமே, நிச்சயம் நடக்கும். நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். அது நன்மையாகவே இருக்கும். ஓம் சாய்ராம்.